ஃப்ரிட்ஜில் மாவரைத்து ஸ்டோர் பண்றவங்க எல்லாம் இங்க பாருங்க, ஒரு வாரத்தை தாண்டினால் அவ்வளவுதான். இப்போ காலையிலேயே அவசரம், வேலை பது, பள்ளி, வேலை ஓட்டம் இதெல்லாம் சேர்ந்தா ஒரே தடவையில மாவரைச்சு வச்சுக்கலான்னு ஒரு வாரம் கவலை இல்லாம போயிடும்னு பலரும் நினைக்கிறாங்க. குறிப்பா வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்கள்ல இது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. ஆனா இந்த சுலபமான வழிக்குள்ள ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. அதுதான் பலருக்கும் தெரியாம போயிருக்கு. தோசை மாவு அப்படின்னா அது புதுசா இருக்கும் போதுதான் ருசி. அரிசி உளுந்த சேர்த்து அரைத்ததோ அது இயற்கையா புளிக்க ஆரம்பிக்கும். அதுதான் தோசைக்கு மென்மையும் ருசியும் தரும் முக்கிய காரணம். 2 to 3 நாள் வரை குளிர்சாதன பெட்டியில வைத்தா பரவாயில்ல. ஆனா அதே மாவை 5 to 7 நாட்கள் வரை வச்சீங்கன்னா அது அதிகமா புளிச்சா அதன் தன்மையே மாற ஆரம்பிக்கும். அப்போ ருசியும் கெட்டு போகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாவை எடுக்கிற முறை. ஒவ்வொரு தடவையும் கைய உள்ளே போடுறது, ஈரமான கரண்டிய பயன்படுத்துறது, இப்படி இருந்தா அதுல கிருமிகள் சீக்கிரம் உருவாகும். அப்போ மாவு விரைவாக கெட்டு போகும். சில நேரங்கள்ல அதிக புளிப்பு வாசனை, நிறம் மாறுதல் போன்ற அறிகுறிகள் தெரியும். இப்படி இருந்தா அந்த மாவை பயன்படுத்தவே கூடாது. மேலும் நீண்ட நாட்கள் வைத்த மாவுல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட்ட சிலருக்கு உடனே பாதிப்பு வரும். வயிற்றெரிச்சல், அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குழந்தைகள், வயதானவர்கள் இப்படி பழைய மாவை சாப்பிடுறத தவிர்க்கணும். மாவு அதிகமா புளிச்சிருக்குன்னு சிலர் சோடாவை சேர்த்து சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது தோசையை கொஞ்சம் மென்மையாக்கலாம். ஆனா கெட்டு போன மாவை நல்லதாக்காது. அது ஒரு தற்காலிகமான தீர்வு தான். அதையும் அடிக்கடி பயன்படுத்துறது நல்லது இல்ல. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு சுலபமான வழி இருக்கு. மாவை பெரிய டப்பாவில வைக்காம சின்ன சின்ன டப்பாக்கள்ல பிரிச்சு வச்சுக்கோங்க. தினமும் தேவையானதை மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. இதனால மீதமுள்ள மாவு பாதுகாப்பாக இருக்கும். இன்னொரு நல்ல வழி, மாவை முழுக்க புளிக்க விடாம கொஞ்சம் புளிச்ச உடனே குளிர்சாதன பெட்டியில வச்சுக்கோங்க. அப்போ புளிப்பு மெல்ல மெல்ல தான் கூடும். மாவும் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். மொத்தத்துல சொல்ல போனா, நேரத்தை சேமிக்கணும்னு ஆரோக்கியத்தை ஆபத்துக்கு உட்படுத்த வேண்டாம். அதிகபட்சம் 2 to 3 நாட்களுக்கு போதுமான அளவுல மட்டும் மாவரைச்சு புதுசா பயன்படுத்தினாதான் ருசியும் நல்லா இருக்கும், உடம்பும் பாதுகாப்பாக இருக்கும்.